திருக்கூத்து என்ன பண்றாங்க? 30 கோடி அவர்கள் 44 சிவார்கள் கிண்ணறர் எம்பழவர் விடகாந்தரர் சித்தி உச்சாளர் அத்திருக்குல பாலகர் தும்பரி நாரதர் வீர பிடிக்கும் பிரம்மா வீர அடிக்கும் ராஜன் வாயு குபேரன் பகவான் அக்னிதேவன் நாராயணன் சந்திரன் சூரியன் அந்தனர்கள் குமாரர்கள் யாவட்டமானவர்களும் கூடியிருக்க நாயகனும் முருகனும் தானம் இசைக்க நந்தி பகவான் மக்கள் கொண்ட ஆட்டம் ஆரம்பிக்குது. எப்படி அத்தராலே சித்தராலே நாதி சீவல் மதியணிந்த பரமசிவன் ஆடுகின்றார். ஆமா, பார்த்தால் அன்னை உமையவள் என்ன பண்றாங்க? இவன் பாதத்திலே எம்மா இவ சிலம்ப செய்ய அப்படியாக தாயா ஆடுறாங்க. இவர் என்ன செய்யறாரு? இடையிலான பொன்னியனோ தந்தை புலி விளையாட ஆடுகின்றார் சிவபெருமான். அம்மா பார்த்தாங்களே, ஓஹோ அந்த அளவுக்கு ஆட்டம் மீறி போச்சா, இப்ப விட முடியுமா? விட முடியாது. என் சடைக்கு முதல்ல பதில் சொல்லியா? என் சடை ஆடுது பாரு, அதுக்கு பதில் சொல்லியா? என் சடையாடு பாட்டா சிவபெருமான் என்ன செய்யறாரு? இவர் திரிசூலம் இப்பதான் வச்சாரு. திரிசூலம் திரிபுரம் எரித்தவன் ஆட்டம் சரியா போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல ஈசா உன்னை விடுற மாதிரி கிடையாது. ஒரே ஆயுதம், பெண்ணுக்கான நல்லத்தோடு ஆட வேண்டும். அப்படி என்று போலே
அடையா எந்தன் இளையாக நீ அடையா நீ அடையா ஆடம் பாப்போம் ஆட்டத்தை இப்பாரு பாப்போம் ஆடம் பாப்போம் எங்க அம்மா கூட ஆட முடியும்னால பார்த்தா அறிஞ்சவரெல்லாம் என்னையா இது ரெண்டு பேரும் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ஆமா பரமசம் தோத்துருவா இருக்கு ஆமா 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 இந்த அம்மா வளைஞ்சு நெளிஞ்சு ஆஹா எப்படி ஆடுறாங்க பேசாத வளைஞ்சு நெளிந்து மல்லோ ஆடுகிற தாயே அந்த மகளை மறக்க ஆடுகிற தாயே ஒரு மகத்துவம் ஒரு சிறப்பு ஆமா ஆமா தலை சிறப்பதான் சிவனு கோவம் விட்டது அத்தரான சித்தரான சிவன் சக்தியோடு ஆடுகின்றார் குடிமலையிலே காலில் முடியாத குண்டமாகப்பட்டது கலண்டு மேடையிலே ஆமா நம்மள மேடையிலே விழுந்தது பார்த்தார் பரந்தாமன் நாராயணன் ஆமா அந்த வந்து கோபால கண்டையாள ஆமா அம்மா இருப்பாரா மைத்துனா ஆட்டத்தை நிறுத்தாத கதியை நிறுத்தாத ஆடிக்கொண்டீரு எப்படி ஆடிக்கொண்டீரு ஆமா ஏன்னு கேட்டா நீ ஆட்டத்தை நிறுத்தணும்னு வச்சுக்க ஆமா அது ஆட ஆரம்பிச்சிடும் ஆமா ஆட்டத்தை நிறுத்தாமலே ஆட்டத்துல போட்டி வச்சுக்கணும் ஆமா ஆனால் இவ்வளவு தேவர்கள் சொன்ன சபையிலே ஆண்கள் சொன்ன சபையிலே காத்துக்கு ஆகிட்டாயே என்னை அவமானப்படுத்தணும் என்று ஒரு பெண்ணால் இந்த பாரசக்களை காத்துக்கு ஆட முடியுமா அப்படியாக நானும் அமைச்சர் என்று சொல்லக்கூடிய பரதநாட்டியம் அழிந்து ஆடுகின்ற செவ்வருவானி என்று தாயார் கீழே இறங்கி ஓட சக்தி உயர் தோட்டி விட்டார் என்று அனைவரும் சிவபெருமானுக்கு இல்லை என் தோல்வி நான் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படி என்று இவளை இப்படி விட்டோம்னா தேவர்கள் மூவர்கள் அனைவரையும் மாறி வெடி விடுவார் என்றுதானே கை விலங்கு கால் விலங்கு மண் விலங்கு பின் விலங்கிட்டு எல்லைகளை ஈசான்ய முறையிலே தாயாரை எல்லைக்காலியாகத்தானே அமைத்து விட்டார் பரமசிவன் போய் கூப்பிடுறாரு பெண்ணி பரவதான் சாமி வெற்றி தோல்வி எல்லாம் முடிந்து விட்டது நான் கணவன் நீ மனைவி ஆமா நான் சிவன் நீ சக்தி ஆமா சேர்ந்திருப்போம் வா என்று சொன்னார் ஆமா ஒரு காலம் முடியாது எப்பொழுது நீ பொய்யான வெற்றியை பெற்றாயோ உன்னோடு நான் கைலாய வர முடியாது ஆமா அன்னை உண்மையில் அகப்பட்டவள் நான் வர வேண்டும் என்றார் உன்னில் ஒருவாதி உன் உடலில் எனக்கு சரிபாதை தர வேண்டும் என்று சொன்னார் ஆமா
சக்தி இல்லையிலே சிவமலை என்பது உண்மை என்றால் ஆண் இன்றி பெண் வாழ முடியாது, பெண் இன்றி ஆண் வாழ முடியாது என்பது உண்மை என்றால் உன் உடலில் எனக்கு சரிவாதி பிரித்தவர் சொன்னார். சரிவாதி தர வேண்டும். பார்த்தா ஆண்டவனாகப்பட்டவர். ஆமாம். அடி பைத்தியக்காரி. சரிபாதி என்ன? என் உடல், பொருள், ஆவி அனைத்தும் நீதானே. ஆமாம். என்னுள் நிரந்தரப்பவள் நீ அல்லவா? சரிபாதி என்ன? ஆமாம். இப்போது தருகின்றதானே. ஆமாம். தன்னுடைய உடலில் சரிவாதி கொடுத்தார். ஈஸ்வரராகத்தானே தோன்றி அகில உலக மக்களுக்கெல்லாம் படிகளந்து பாதுகாக்கின்றார். ஆமாம். என் ஆண்டவன் சிவபெருமான். ஆமாம். அன்னை பார்வதாதேவி. திருவேலங்காடு, தில்லை இன்னைக்கு சிதம்பரம். அப்படிப்பட்ட தில்லை அம்பதியிலே சக்தி பெரிதா, சிவன் பெரிதா, ஆண் பெரிதா, பெண் பெரிதா, நீ பெரியாளா?